ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 24 மணி நேரத்திலேயே கிட்னில இருக்கிற நச்சு கிருமிகள், விஷ பதார்த்தங்கள் எல்லாமே வெளியில வந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், கிட்னி, கல்லீரல், நம்ம வயிறு எல்லாத்தையுமே சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா கிட்னி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்தை ஃபில்டர் பண்றதோட மட்டும் அல்லாம நம்ம சரீரத்துல அங்க தேங்கி இருக்கிற நச்சு கிருமிகளை மூத்திரம் வழியா வெளியில அனுப்புது. அதனால கிட்னிய நம்ம சரியா சுத்தம் பண்ணலாட்டி, அதாவது டிடாக்ஸ் பண்ணலாட்டி, கிட்னில கொஞ்சம் கொஞ்சமா நச்சு கிருமிகளும் விஷ பதார்த்தங்களும் சேர்ந்து போயிருது. ஆனா முதல்ல நமக்கு இது தெரியாம இருக்கலாம். நாளடைவுல இது பெருசா மாறி நமக்கு கிட்னில பெரிய பிரச்சனைய உருவாக்குது. எந்த அளவுக்குன்னா, கல்லீரல் கெட்டு போச்சுன்னா நம்ம உடம்பு உயிர் போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் கிட்னில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா உயிரே போற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எப்பெல்லாம் கிட்னி பாதிப்படையுதோ அப்போ ரத்தம் சரியா சுத்தம் அடையாது. அதனால நமக்கு இன்ஃபெக்ஷன், சிறுநீர் போறப்போ எரிச்சல், விட்டு விட்டு சிறுநீர் வர்றது, கிட்னி இருக்கிற இடத்துல எப்பயுமே வலி இருக்கிறது, அப்போ ஜுரம் வர்றது, இது எல்லாமே கிட்னி பாழடைறதுக்கான முக்கியமான அறிகுறிகள். இதுக்கு ஆயுர்வேதத்துல அற்புதமான மருந்து இருக்குது. இது 24 மணி நேரத்திலேயே நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகளை கிட்னில இருந்து வெளியில அனுப்பிடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவையான பொருட்கள் தனியா. இத இங்கிலீஷ்ல கோரியண்டர் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிட்னி எப்படி ரத்தத்துல இருந்து நச்சு பொருட்களை ஃபில்டர் பண்ணுதோ அதே மாதிரிதான் இந்த தனியால இருக்கிற டிடாக்சிஃபையிங் ஏஜென்ட் நம்ம கிட்னில இருக்கிற நச்சு கிருமிகளை சுத்தப்படுத்தும். அடுத்ததா நமக்கு தேவையான பொருள் சீரகம். சீரகத்துல ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்க கூடாது. அதனால நீங்க இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா பேன்ல வறுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது எலுமிச்சம்பழம். இதுக்காக சின்னதா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா தனியாவை நம்ம அப்படியே உபயோகிக்க கூடாது. இத சின்னதா ஒரு உரல்ல போட்டு 1-2 இடிச்சுக்கோங்க. இந்த ரெமடிக்கு நம்ம தனியா பொடிய பயன்படுத்த கூடாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இடிச்ச தனியாவை தான் பயன்படுத்தணும். அடுத்ததா 1 கிளாஸ் தண்ணிய எடுத்துக்கோங்க. இதுல நம்ம 1-2 இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தனியாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்படி பண்றப்போ தனியால இருக்கிற மருத்துவ குணங்கள் தண்ணில வந்துருது. இப்போ ஸ்டவ் மேல இந்த பேனை வச்சு லோ ஃபிளேம்ல 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணணும். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் சீரகம், அதோட கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருட்களை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்னி கிளென்சிங் ட்ரிங்க் தயாராயிடுச்சு. இந்த ட்ரிங்க் கிட்னியை சுத்தப்படுத்துறதோட நம்ம வயிறு முழுவதையும் சுத்தம் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ருசிக்காக இந்த ட்ரிங்க்ல கொஞ்சமா தேனை கலந்துக்கலாம். இல்ல டயபெட்டிக்ஸ் பேஷண்டா இருந்தீங்கன்னா நீங்க தேனை சேர்க்காம இதுல கொஞ்சமா இந்துப்பு சேர்த்துக்கோங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க நீங்க எப்ப குடிச்சாலும் சரி சூட்டோட தான் குடிக்கணும். இந்த ட்ரிங்க ஒரு நாள்ல எந்த டைம்லனாலும் குடிக்கலாம். உதாரணத்துக்கு காலையில வெறும் வயிற்றுலயும் குடிக்கலாம். இல்லாட்டி மதிய சாப்பாடு எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த ட்ரிங்க நீங்க எப்பயுமே குடிக்கும் போது டீ குடிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சிப் பண்ணி தான் குடிக்கணும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் குடிக்கிறதால நம்ம கிட்னில இருக்கிற நச்சு கிருமிகள், விஷ பதார்த்தங்கள் வெளியில போயிரும். மாசத்துக்கு 1 தடவையோ இல்ல 2 தடவையோ எடுத்துக்கிட்டாலே போதும். இதனால உங்க கிட்னிய நீங்க ஆரோக்கியமா ஹெல்த்தியா வச்சிருக்கலாம். அதே மாதிரி உங்க கிட்னிய எப்பயுமே ஹெல்த்தியா வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணிய டெய்லி குடிக்கணும். இதனால உங்க பாடி எப்பயுமே ஹெல்த்தியா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, நீங்களும் தவறாம இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு லேட்டஸ்ட் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, take it, bye.